தேடல் மீடியா உறவுகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ரமலானை முன்னிட்டு தேடல் மீடியா வழங்கும் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் நான் ரஸ்மியா முஹம்மது. நாம் இன்று ரமலான் மாதத்தின் 17ஆம் நோன்பை நோற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்தும் எதிர்வரும் நோன்புகளை சிறப்பாக நோற்றிட வல்லநாயன் அல்லாஹ் எமக்கு தேக ஆரோக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ரமலான் மாதத்தின் 17ஆம் நாளானது சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகும். ஏனெனில் ரமலான் 17ஆம் நோன்பின் போதே பத்ர் போர் நடைபெற்றது. இது ஹிஜ்ர் 2ஆம் ஆண்டு நடைபெற்றது. இஸ்லாத்தில் நிகழ்ந்த முதல் போரும் இதுவே. இது இஸ்லாத்தின் முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. போரின் மூலம் மதீனாவில் இஸ்லாம் வலுவடைந்தது. முஸ்லிம்கள் 313 பேரும் காபிர்கள் 1000 பேரும் கொண்ட இப்போரில் முஸ்லிம்களே வெற்றி பெற்றார்கள். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையின் கீழ் நடந்த இப்போரில் முஸ்லிம்கள் நோன்பு நோற்று நிலையிலே போர் செய்தார்கள். வெற்றியானது எண்ணிக்கையில் அல்ல, அல்லாஹ்வின் உதவியால் கிடைப்பது என்பதற்கு இப்போர் சிறந்த எடுத்துக்காட்டு. அல்லாஹ் குர்ஆனிலே எவ்வாறு கூறுகிறான்? நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு பத்ர் போரில் உதவி செய்தான். அப்போது நீங்கள் மிகவும் பலவீனமானவர்களாக இருந்தீர்கள் என கூறுகிறான். அல்லாஹ் வானவர்களை அனுப்பி இப்போரில் வெற்றி பெறச் செய்தான். மேலும் குர்ஆனில் இந்த போர் நாளானது யௌமுல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டிய நாள் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் முஃமின்களின் தாய் என்று போற்றப்படும் ஆயிஷா அலி அவர்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி வஃபாத்தான தினம் ஹிஜ்ர் 58 ரமலான் 17ஆம் நாளாகும். அவர் கல்வியிலும் மார்க்க சட்டங்களை விளக்குவதிலும் ஈடு இணையற்றவராகவும் திகழ்ந்தார். ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் அவர்கள் மூலமாகவே எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. எனவே இந்நாளிலே பத்ர் சஹாபாக்களின் தியாகங்களையும் நினைவு கூர்ந்து நம்முடைய தேவைகளுக்காகவும் உம்மத்துக்களின் வெற்றிக்காகவும் அதிகம் துஆ செய்து ரமலானின் 2வது 10 என்பதால் மஃபிரத்துடைய பாவ மன்னிப்புக்குரிய நாட்களாகும். எனவே அதிகம் பாவ மன்னிப்பு கூறி அல்லாஹ்வின் அருளை பெற முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாமிய அறிவை பட்டை தீட்டும் வண்ணம் தேடல் மீடியா வழங்கும் நாளும் ஒரு கேள்வி நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேள்விக்கு செல்ல இருக்கிறோம். வினா சுற்றினை ஆரம்பிக்கும் முன்பதாக இன்றைய நாளுக்கான சில சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு விருந்தளிக்க காத்து கொண்டிருக்கின்றன. அருள்மேவும் திரு ரமலானின் மாதம் இருள் நீக்கும் மதியாய் வந்தது. மனம் வீசும் மறை ஃபுர்கானின் வேதம் மாண்பாக மலராய் வந்தது. பண்பின் நோன்பை நோட்பதால் பாவக்கரைகள் நீங்கியே பலை மனங்கள் கூட சோலையாகுமே. கனியே ரமலானே இனிக்கும் மலைத்தேனே பினிதீர் மருந்தாகுமே. அருள்மேவும் திரு ரமலானின் மாதம் இருள் நீக்கும் மதியாய் வந்தது. மனம் வீசும் மறை ஃபுர்கானின் வேதம் மாண்பாக மலராய் வந்தது. இந்நாளில் அன்போடு நாம் ஏற்கும் நோன்பு ஆன்மாவின் பாவம் தீர்க்குமே. கண்ணான நம் நாதர் கரமோடு இணைந்து பொன்னான சுவனம் சேர்க்குமே. ஏற்போமே தாகம் நீங்கிவிடும் மோகம் ஏகோனின் அருளை நமதாக்குமே. நாம் செய்த பாவம் வேரோடு சாயும் நெருங்கிடும் தீங்கே அது தாக்குமே. அருள்மேவும் திரு ரமலானின் மாதம் இருள் நீக்கும் மதியாய் வந்தது. மனம் வீசும் மறை ஃபுர்கானின் வேதம்
மாண்பாக மலராய் வந்தது. இன்றைய நாளுக்கான வினா: பத்ர் போரில் கொல்லப்பட்ட குறைஷியர்களின் முக்கிய தலைவர்களில் ஒருவர். ஆப்ஷன் ஏ அபு ஜஹல், ஆப்ஷன் பி அபு சுஃபியான், ஆப்ஷன் சி ஹாலித் இப்னு வலீத், ஆப்ஷன் டி தாரிக் இப்னு ஜியாத். உங்களுடைய விடைகளை எமக்கு கூகுள் ஃபார்ம் மூலம் அனுப்பி வையுங்கள். நன்றி. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். وانتهى بعدك صار وصال.